அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். கடந்த தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரையை அல்லாஹ்வின் அருள் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் மக்காவின் குறைஷிகள் வரை பார்த்தோம். மேலும் அம்ர் இப்னு லுஹாய் மூலம் அரேபியாவில் சிலை வழிபாடு எவ்வாறு ஊடுருவது என்பதையும் அறிந்து கொண்டோம். இன்றைய தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு அரேபியாவிலும் உலகின் மற்ற பகுதியிலும் மதங்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு பரந்த கோணத்தில் பார்க்கலாம். ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் நெகிழ்ச்சியான நிகழ்வான சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியத்தை தேடுவதில் மேற்கொண்ட தனது தனிப்பட்ட பயணங்களில் அவர்கள் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன் அரேபியா பகுதிகளில் இருந்த மதங்களின் நிலை. இஸ்லாத்திற்கு முன்பு அரேபியா முழுவதும் சிலை வழிபாடு மிகவும் பரவலாக இருந்தது. ஆனாலும் அந்த இருளுக்கு மத்தியில் அரேபியாவில் உருவ வழிபாட்டை விட்டு விலகியிருந்த மக்கள் ஒரு சிலரே இருந்தனர். அதில் பிரபலமாக இருந்தவர் வரகா இப்னு நௌஃபல் ஆவார். அவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உறவினர் ஆவார். வரகா சத்தியத்தை தேடி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். ஆனால் பின்னர் இஸ்லாத்திற்கு மாறிய முதல் ஆண் இவர் ஆவார். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பின்னர் வரும் பகுதிகளில் விரிவாக பார்ப்போம். மற்றொரு நபர் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அவர் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தூரத்து உறவினர். அவர் யூத மதத்தையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தையோ பின்பற்ற மறுத்துவிட்டார். மேலும் மக்காவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மதத்தில் தம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் குறைஷிகளுக்கு வெளிப்படையாக அறிவித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸெய்த் இறந்து விட்டார். இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், ஸெய்த் இப்னு அம்ரு மறுமை நாளில் அவர் மட்டும் ஒரு மனித உம்மத்தாக எழுப்பப்படுவார். மேலும் அவருக்கு 2 தோட்டங்கள் சுவனத்தில் வழங்கப்படும். இத்தகைய மக்கள் ஹுனஃபா என்று அழைக்கப்பட்டனர். அதன் பொருள் விலகிச் செல்பவர்கள். அதாவது ஷிர்க் என்னும் பல தெய்வ கொள்கைகளிலிருந்து விலகிச் சென்று தௌஹீத் என்னும் அல்லாஹ்வின் ஏகத்துவம் நோக்கி திரும்புபவர்கள். அரேபியாவில் இது போன்ற இன்னும் 2 அல்லது 3 பேர் மட்டுமே இருந்தனர். மேலும் அவர்கள் ஹனஃபியா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையான மார்க்கத்தை தேட முயற்சி செய்தனர். அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு நெருக்கமான ஒன்றாக ஹனஃபியா இருந்தது என்று கூறலாம். அரேபிய தீபகற்பத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த பிற மதங்களின் நிலை. யூத மதம், கிறிஸ்தவ மதம் மற்றும் ஜோராஸ்ட்ரியா என்னும் பார்சிய சமயம் ஆகியவை அரேபிய தீபகற்பத்தை சுற்றியுள்ள பிற பகுதிகளில் இருந்த முக்கிய மதங்களாக இருந்தன. இந்த மதங்களின் செல்வாக்கு அரேபியாவுக்குள் ஊடுருவியது. பாலஸ்தீனத்தில் ரோமானிய கிறிஸ்தவர்களிடமிருந்து துன்புறுத்தலை எதிர்கொண்டதால் பல யூத பழங்குடியினர் அரேபியாவில் குடியேறினர். அவர்கள் ஹைபர், தைமா மற்றும் பிற்காலத்தில் மதினா என்று அழைக்கப்படும் எத்ரிப் ஆகிய இடங்களில் தங்களது சமூகங்களை நிறுவினர். சில அரபு பழங்குடியினர் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டனர். இஸ்லாம் தோன்றிய போது அரேபியாவில் சுமார் 20 யூத குலத்தினர் இருந்தனர். இதற்கிடையில் நெருப்பு வழிபாட்டை கொண்ட ஜோராஸ்ட்ரிய மதம் பாரசீக அரசின் மதமாக இருந்தது. அதற்கு வடக்கே கிறிஸ்தவ மதம் பரவலாக இருந்தது. ஆனால் அது பல முரண்பட்ட சமூகங்களாக பிரிந்திருந்தது. அதை நாம் பின்பு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கிறிஸ்தவ மதத்தின் நிலை. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுக்கு உயர்த்தியதன் பின்பு சுமார் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தில் 2 பெரிய பிரிவுகள் தோன்றின. இவைகளில் முதல் குழு யூத கிறிஸ்தவர்கள் என்றும் 2வது குழுவினர் பாலின் கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். யூத கிறிஸ்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என்றும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்களுக்கு சட்டத்தை செயல்படுத்த அனுப்பப்பட்டவர் என்றும் அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹியா அல் மசீஹ் அதாவது மீட்பாளர் என்றும் நம்பினர். இது ஓரளவு முஸ்லிம்களின் நம்பிக்கையை ஒத்ததாக இருந்தது. சென்ட் பால் மூலம் பாலின் கிறிஸ்டியன் பிரிவு தொடங்கப்பட்டது. புனித பால் பூமியில் வாழ்ந்த
காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. இயேசு பரலோகத்திற்கு அழைக்கப்பட்ட சுமார் 4 முதல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு புனித பால் இயேசு கிறிஸ்துவை ஒரு தரிசனத்தில் பார்த்ததாக கூறினார். இதன் மூலம் அவர் ஒரு புதிய இறையியலை தொடங்கினார். இயேசு ஒரு தூதர் மட்டுமல்ல, தெய்வீகத்தின் ஒரு அங்கம் என்றும், சட்டத்தை மாற்றுவதற்காக இயேசு வந்தார் என்றும் அவர் கூறினார். அவர்தான் தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி என்னும் மூவர் கிறிஸ்துவ கொள்கையை பரப்பினார். கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற பிரச்சாரத்தை அவரே தொடங்கினார். இன்று பைபிளில் ஒரு பகுதியாக இருக்கும் புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களில் 13 புத்தகங்களை பால் எழுதினார். அதன் பின் சுமார் 300 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்து ஒரு தூதரா அல்லது கடவுளின் மகனா அல்லது கடவுளா என்ற விவாதம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் பல தெய்வ வழிபாட்டை பின்பற்றிய ரோமானியர்கள் கிறிஸ்தவர்களின் எதிரிகளாக இருந்து அவர்களை துன்புறுத்தி வந்தனர். கிபி 312 ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியது வரை இதுதான் நடந்தது. கிறிஸ்தவராக மாறிய முதல் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைன். அவர் கிறிஸ்தவத்தின் ஒரு பதிப்பு மட்டுமே இருக்க வேண்டும் என விரும்பினார். கிபி 325 நைசியா கவுன்சில் என்று அழைக்கப்படும் ஒரு சபையை அவர் கூட்டினார். அதன் மூலம் கிறிஸ்தவ பாதிரிகள் மற்றும் பல்வேறு தேவாலய சர்ச் பிரிவுகளுக்கு இடையே உள்ள இறையியல் வேறுபாடுகளை தீர்க்க முயற்சிக்கப்பட்டது. அந்த சபை கூட்டத்தில் கிறிஸ்து மனிதராகவும் மற்றும் தெய்வமாகவும் இருந்தார் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு பாலின் கிறிஸ்தவம் தான் அதிகாரப்பூர்வ பதிப்பு என்று கான்ஸ்டன்டைன் அறிவிக்கிறார். உண்மையான கிறிஸ்துவத்தின் ஏகத்துவ போதனைகளை பின்பற்றியவர்கள் மீது பாலின் கிறிஸ்தவ முறை திணிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். குர்ஆனில் சூரா அல் புரூஜ் வசனம் 4 முதல் 8 வரை யூத கிறிஸ்தவர்கள் சந்தித்த இத்தகைய சித்திரவதை சம்பவங்களை குறிப்பிடுகிறது. நெருப்பு குண்டங்களுடையவர்கள் சபிக்கப்பட்டனர். எரிபொருளுடைய நெருப்பு குண்டம் அவர்கள் அதன்பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாளர்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர். யாவரையும் மிகைத்தவனும் புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்களை பழிவாங்கவில்லை. இதனால் பெரும்பாலான யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் இடத்திலிருந்து வெளியேறி பிற நாடுகளில் குடியேறினர். ரோமானிய பேரரசு யூத கிறிஸ்தவத்தை தடை செய்து பவுலின் கிறிஸ்தவத்தை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்ததால் அதுவே கிறிஸ்தவ மதமாக கருதப்பட்டது. அதிலிருந்துதான் ஆர்த்தடாக்ஸ், மரபு வழி கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் வந்தனர். இன்றுள்ள கிறிஸ்தவர்களில் 99.9% இதில் அடங்குவர். இயேசு கிறிஸ்து அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் சுமார் 570 ஆண்டுகளுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 பிறந்தார்கள். அந்த நேரத்தில் யூத கிறிஸ்தவம் என்னும் அசல் கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்கள் உலகில் ஒரு சிலரே இருந்தனர். இக்கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரான சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களின் வரலாறு சஹீஹ் முஸ்லிமில் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்று குறிப்புகள் விளக்கமாக உள்ளன. சல்மான் பாரசீகத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை ஜோராஸ்ட்ரிய மதத்தை கடைபிடிக்கும் தலைமை பூசாரியாக இருந்தார். அவரது தந்தை கோயில் நெருப்பை பற்ற வைத்து எரிப்பதற்கு பொறுப்பாளராக இருந்தார். அந்த வேளையில் சல்மான் தனது தந்தைக்கு உதவுவார். ஒரு நாள் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு சிறிய மடத்தில் ஒரு பாதிரியாரை கண்டார். அப்போது அந்த பாதிரியார் தனது கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்தார். அதை சல்மான் கேட்க நேர்ந்தது. சல்மான் அந்த கீர்த்தனைகளில் மயங்குவதை உணர்ந்தார். சல்மான் அந்த பாதிரியாரிடம் அவரது மதத்தை பற்றி கேட்டார். அவர் தனது கிறிஸ்தவ மதத்தை போதிக்க தொடங்கினார். ஏகத்துவத்தின் செய்தியால் ஈர்க்கப்பட்டு சல்மான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். இதை அறிந்த அவரது தந்தை சல்மானை வீட்டில் சங்கிலியால் கட்டி வைத்து விட்டார். அந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. சில நாட்களில் சல்மான் தனது வீட்டிலிருந்து தப்பித்து விட்டார். அவர் சிரியாவில் உள்ள அசல் கிறிஸ்தவத்தை
பின்பற்றும் பாதிரியார்களின் குழுவை கண்டுபிடித்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டு அந்த பாதிரியார்கள் கூறும் அறிவுரைகளை பின்பற்ற எண்ணினார். சல்மான் சிரியாவுக்கு சென்று அங்கு பல துறவிகள் மத்தியில் வாழ்ந்து வந்தார். ஒரு பாதிரியார் இறக்கும் நேரத்தில் அவர் சல்மானை அடுத்த பாதிரியாரிடம் சென்று அவரிடம் கற்றுக்கொள்ளச் சொன்னார். இதுபோல 4 முறை நடந்தது. அவர் 4வது பாதிரியாரிடம் வந்தபோது சல்மானுக்கு சுமார் 50 வயது இருந்தது. தனது மரணத்திற்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தை சரியாக புரிந்து கொண்ட வேறு எந்த பாதிரியாரும் தனக்கு தெரியாது என்று அந்த பாதிரியார் சல்மானிடம் கூறினார். இருப்பினும் உலகம் இறுதி நபியின் வருகையை காணவிருக்கும் நேரம் வந்துவிட்டது என்று அவர் சல்மானுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அந்த பாதிரியார் சல்மானிடம், நீர் இறுதி நபியை தேடுங்கள், நான் அவருடைய 3 அறிவுரைகளை சொல்லுகிறேன் என்று கூறினார். முதலில் அவர் பேரித்தம்பழங்கள் நிறைந்த நிலத்தில் தோன்றுவார். 2வது, அவரது முதுகில் பல வண்ண முடிகள் கொண்ட தழும்பு ஒன்று இருக்கும். 3வதாக அந்த மனிதர் பரிசுகளை ஏற்றுக்கொள்வார், ஆனால் யாசிப்பதால் கிடைக்கும் பொருளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சல்மான் பேரிச்சம் பழங்கள் நிறைந்த நிலத்தை பற்றி விசாரிக்கிறார். அது கைபர் நிலம் என்று அவருக்கு கூறப்படுகிறது. ஆகவே அவர் கைபருக்கு செல்கிறார். ஆனால் செல்லும் வழியில் அவர் கடத்தப்பட்டு அடிமையாக ஆக்கப்பட்டார். எத்ரிப் என்னும் மதீனா நகரில் வாழ்ந்த யூதர்களின் குழுவுக்கு சல்மான் விற்கப்பட்டார். இவ்வாறாக சல்மான் ஒரு அடிமையாக மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார். சில வருடங்களுக்கு பிறகு திடீரென முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதர் தன்னை நபி என்று கூறிக்கொண்டு மதீனாவிற்கு குடிபெயர்ந்து வருவதாக பேச்சுகள் பரவ ஆரம்பித்தன. இந்த நேரத்தில் சல்மான் 80 வயதை நெருங்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களின் சந்திப்பு. ஒரு நாள் சல்மான் தனது எஜமானிடம் வேலை செய்து கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததை கேள்விப்பட்டார். அவரது உற்சாகத்தை மறைக்க முடியாமல் அவர் தனது அனைத்து கருவிகளையும் கீழே போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க தனது எஜமானின் வீட்டை விட்டு வெளியேற முயற்சித்தார். அவரது எஜமான் சல்மானை பிடித்து அவரது முகத்தில் அறைந்து கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க அவருக்கு கட்டளையிட்டார். சல்மான் தனது வேலையை தொடர்ந்து செய்து அனைத்து பணிகளையும் முடித்த பிறகு தனது பேரிச்சம்பழங்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சென்றார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நபி அவர்களிடம் பேரிச்சம்பழங்களை கொடுத்து, இது உங்களுக்கான தர்மம் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுக்கு அந்த பேரிச்சம்பழங்களை வழங்கினார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட அவர்கள் சாப்பிடவில்லை. இதை கண்ட சல்மான் உற்சாகமாகிவிட்டார். அடுத்த நாள் சல்மான் அதிக பேரிச்சம்பழங்களுடன் நபிகளிடம் வந்து, இது உங்களுக்கான பரிசு என்று கூறினார். நபிகள் அவற்றை தம் தோழர்களுக்கு வழங்கி தானும் அந்த பேரிச்சம்பழத்தை உண்டார்கள். இறுதி நபியின் 2 அடையாளங்கள் சரியாக இருந்ததால் சல்மான் உற்சாகமடைந்தார். அவர் எழுந்து நின்று நபியின் பின்னால் சென்று அவரது முதுகை பார்க்க முயற்சித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு தங்கள் ஆடையை பின்புறத்தில் இருந்து இறக்கி தனது முதுகில் உள்ள அடையாளத்தை காண்பித்தார்கள். அதை பார்த்தவுடன் சல்மான் கதறி அழுது அலறத் தொடங்கிவிட்டார். மேலும் உணர்ச்சி வசப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை எடுத்து முத்தமிட்டு சரியான மார்க்கத்தை தேடி அவரது பயணத்தை விவரித்தார். சல்மானை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். சல்மானை விடுவிக்க மிகப்பெரிய விலையாக 150 பேரிச்சம்பழ மரங்களை அவரின் உரிமையாளர் கேட்டார். பேரிச்சை மரம் நடும் பருவம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சல்மானுக்காக பேரிச்சம்பழ மரங்களை நட்டார்கள். மறு வருடத்தில் அவை முழுமையாக வளர்ந்த மரங்களாகிய பின் அதனை உரிமையாளருக்கு கொடுத்து சல்மானை விடுதலை பெறச் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது அசல் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு குறைவாக இருந்தனர் என்பதை சல்மானின் வரலாறு காட்டுகிறது. உலகின் ஒவ்வொரு மூலையில் இருக்கும் உண்மையுள்ள சத்தியத்தை தேடுபவர்களை அல்லாஹ் எவ்வாறு வழிநடத்துகிறான் என்பதற்கான சக்தி வாய்ந்த அடையாளமாகவும் அவரது வரலாறு இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த போது உலகம் அறியாமை இருளில் மூழ்கியிருந்ததை இது நமக்கு நினைவூட்டுகிறது. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தனர், கிறிஸ்தவர்கள் பிரிந்திருந்தனர், பாரசீகர்கள் நெருப்பை வணங்கி வந்தனர்,
மற்றும் அரபியர்கள் சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர். இந்த ஜாஹிலியா என்னும் அறியாமை யுகத்துக்கு அல்லாஹ் தனது இறுதி தூதரை அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு கருணையாக அனுப்பினான். அல்லாஹ் சூரா அல் அன்பியா வசனம் 107 கூறுகிறான், நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக ஒரு அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம்.